இப்போ கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் போனான் அப்படின்ற ஒரு பழி தசரதனுக்கு வந்திருக்கும். இன்னொன்று, அப்பா பேச்சை கேட்காத புள்ள, அப்பா மேலே கொஞ்சமாவது மரியாதை இருந்ததா, அப்பா பேச்சை கேட்கலையே அப்படின்ற பழி ராமனுக்கு வந்திருக்கும். என்னையா புள்ள வளர்த்துருக்கான், என்ன புள்ள சொன்ன பேச்சை கேட்கல, யாரையும் மதிக்காம இதுதான் சரின்னு அவன் முடிவெடுத்து நடந்துகிட்டு இருக்கான், என்ன புள்ள வளர்த்துருக்கான் இந்த தசரதன் அப்படின்னு தசரதனை பார்த்து கேட்பாங்க இல்லையா? கேட்காம இருப்பாங்களா? கேட்பாங்க. தசரதன் அப்பா மட்டும் இல்லை, ஒரு அரசன். அரசனுடைய கட்டளையை ராமன் மீறி இருந்தா நாளைக்கு அவன் பட்டாபிஷேகம் சூடி அவன் ஆட்சிக்கு வந்து அவன் ஏதாவது ஒரு கட்டளை போட்டான், நீயே ஒரு அரசனுடைய கட்டளையை ஏற்றுக்கலையே, நீ சொல்லி நாங்கள் ஏன் கேட்கணும்னு ஒரு குடிமகன் கேட்பானா? கேட்க மாட்டானா? கேட்பான். இவ்வளவு பிரச்சனைகள் வரும். ராமன் மட்டும் கொஞ்சம் சுயநலமா என்னால் காட்டுக்கு போக முடியாது, எனக்கு தான் ஆட்சின்னு கேட்டிருந்தா இத்தனை பேருக்கு இத்தனை பழி வந்திருக்கும். அதனால தான் காட்டுக்கு போகிறேன்னு அவன் சம்மதிச்சான்.